தந்த கிஃப்ட்ல ரொம்ப பிடிச்சது? மஞ்சள் மாளிகையில் சிரிக்கின்ற தேன் நீராட்டு விழா. ஏன் பரநாள் குளிக்காம இன்னைக்கு ஒரு குளிப்பாடுற அப்படியே? உள்ள ஆடுமா உள்ள. சரி, அப்ப தங்கச்சி அம்மா வணக்கம். சரி, நான் நினைச்சேன் எங்கேயோ எல்லாம் முடிஞ்சிருக்கு, நேரம் போகுது, பறக்க ஓடி வந்தோம். இன்னைக்கு நல்ல நாள் தானே, எல்லா இடமும் போகணும், ஒரு வழி இல்ல என்ன, அங்க எங்க ஓடி வந்து நான் பார்த்தேன் தங்கச்சி முடிஞ்சு விட்டு படத்து இருக்கு கேக் பண்றது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பான்னு. ஆனா இன்னும் முடியல. ஆட்கள் கூடவே அப்பா. சரி, ஆட்கள் கூட வா இன்னைக்கு. சரி, அப்ப என்ன இன்னைக்கு பிள்ளை என்ன நடக்குதுங்க? நீராட்டு விழா. ஏன் பரநாள் குளிக்காம இன்னைக்கு ஒரு குளிப்பாடுற அப்படியே? நீராட்டு விழா குளிப்பாடுறானே ஓமே. ஏன் நீங்க வளமையா குளிக்கிறீங்களானே? அப்படி இல்லையே. சரி, அப்ப பூ புனித நீராட்டு விழா மாமத்தீவன் சொல்லுங்க. இப்ப நிறைய இடங்கள்ல வீட்டு நடக்கிறல்ல, மண்டபம் அங்க நடக்கிறா. நீங்க பரவாயில்ல, வீட்டுல சரிங்க என்ன, இந்த மாதிரி செய்யறது பெரிய விஷயம். வீட்டுல செய்யறது ஒரு தனி ஜாலி என்ன. சொந்தங்கள் பந்தங்க முதலே வந்து பந்தெல்லாம் போட்டு, பொக்ஸ் எல்லாம் போட்டு, பாட்டெல்லாம் போட்டு ஆடி என்ன நல்லா இருக்குமே, ஜாலியா இருக்குமே இல்லையே. எனக்கு என்ன உங்களோட சிரிப்பை பார்த்தா இல்லையப்பா, எனக்கு ஏதோ கஷ்டமா கிடக்கண்டமே கிடக்கு, ஏதோ நான் வழியதான் சிரிக்கிறது, உள்ள அழுகிறது, எனக்கு கஷ்டமா கிடக்கு அப்படியே. ஆனா வழியாதான் இருக்கு. பிள்ளைக்கு அழகான சாரி எல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு ஆண்டாள் மாதிரி இருக்குப்பாங்க. அப்படி தெரியுமா ஆண்டாள? தெரியாது, ஆனா ஓகே. சரி, அழகா இருக்கீங்க. ஆறு அம்மா அம்மா அப்பா. சரி, சூப்பர். அப்ப இதெல்லாம் யாரு செய்யறது? அப்பா அம்மா செய்யணும். சரி, பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சிருக்கா அப்ப செய்யறதெல்லாம்? சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்துருமா? சொந்தக்காரர், பந்தல்காரர், பந்தக்காரர், பாசக்காரர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததா? வந்து போயிட்டோம். நீங்க கதைக்கிறீங்களே, உங்க முன்னா சொல்றீங்க, ஓமன்னு சொல்றீங்களே, பாட்டு பாடுவீங்க பட்ட நல்லா இல்லையே. எனக்கு சொன்ன வேணும் நீங்க எல்லாம் பாட்டு பாடுவீங்க சொல்லி. பாட்டு பாட மாட்டீங்களோ? அப்ப என்ன பாடம் எடுக்கிறீங்க? சப்ஜெக்ட் நாடகம். சரி, இப்ப நான் ஒரு தலைப்பு தாரேன். நாடகம் எடுக்கிறாங்க, ஆடவும் வேணும், பாடவும் வேணும் இல்லையா? அப்படித்தானே. இப்ப நடனம் பண்ண சொன்னா நான் டான்ஸரா கேட்டிருப்பேன். சரி, மியூசிக் எடுத்து சொன்னா பாட கேட்டிருப்பேன். ஆனா நாடகம் எடுக்கிறாங்க, பாடவும் வேணும், ஆடவும் வேணும். எனக்கு தெரிஞ்சதுல நாடகம் இல்ல. ஏன் ஜோகம் அப்ப பட சோகம் சப்போட்டு காலை கொஞ்சம் ஆத்து. சரி, நாடகம் எடுத்தால் ஒரு பாட்டு பாடி காட்டுங்க, நாங்க ஆட வேண்டாம் என்ன. அம்மா ராணை கண்ணை அது என்ன நடந்தனே இல்லையா? அவங்க யோசிக்கிறாங்க, இது நாடகம் வருமா அப்படி? இது கூத்தானே, தாத்தா கூத்தானே. சரி, சூப்பர். மிக்கி, அந்த சாக்லேட் பாசை கொடுத்துருக்கோம் இல்ல, சாக்லேட் பொக்கே, அது கூடுதல் பழைய போச்சு. ரைட், என்னது அழகான ஒரு சாக்லேட் பொக்கே. ரைட்டா? அப்ப நிறைய சொக்கா வந்திருக்கு, புடிங்கி சாப்பிடாம அது அழகா இருக்கும். அப்படியே வையுங்க. ஓமா சாப்பிடா கிடந்தா என்ன தெரிஞ்சு நீங்க வச்சாலும் கொஞ்சம் விட மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய குஞ்சு மணிக்குது. ஆடா மிச்சம் கிடக்குமா? மிச்சம் பெருமால முடிஞ்சிருமா? முடிஞ்சிடும். ரைட், அது இனிப்பான விஷயம் பண்ணபடியால உங்களுக்கு சாக்லேட் போய் கொடுத்து விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு காட்டு இருக்கா, காட்டி போடாம வைங்க அப்படியே. வா, வடிவா இருக்கேனே. ரைட், நாங்கள வச்சிருக்கோம். குட்டிகள் மிக்கி கடைசியாக கொடுக்கலாம். ஒரு வர சூப்பர். அது என்னன்னு சொல்லாம விடவே கூடாது. என்ன அது உள்ள என்ன கிடக்கு? ஸ்கேன் பண்ணி பாருங்க, கண்ணால ஸ்கேன் பண்ணுங்க, அந்த ரோபோ ஸ்கேன் பண்ணு. என்னவா இருக்கு சும்மா கெஸ் பண்ணு, கண்டுபிடிக்கணும். தெரியல. சாப்பாடு பட்டியா? எப்பயும் சோறு தான் ஞாபகம். கொடுத்து பாருங்க.
என்ன வந்தது? வாவ், இது சாப்பாட்டு பட்டி தான் பிள்ளை, அதுக்குள்ள வேற ஏதோ வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே என்னது இது? நகை. நகை. நீங்கள் எங்கேயாவது அவுட்டோர் ஷூட் என்ன எடுப்பி நம்ம வெளிப்படப்படி பண்ணு கவனமாக கூப்பிட்டு வாங்க பிள்ளைங்க வயலுக்கு உழப்புங்க என்ன ரோட்ல முடிஞ்சது. அவுட்டோர் சொல்லலாம். அடுத்து முடிஞ்சது முடிஞ்சது என்ன மீது அதுக்குத்தான் கொடுத்துருக்கீங்க போல. அப்படியே சரி பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? செட்டா இருக்கு. அப்படியே சூப்பர். அடுத்த கொடுத்துருக்கோம். என்னது? அமர்த்தி பாக்குறாள் முடிச்சாலும் என்னடா அது தெரியல. ஆக மொத்தம் அதை ஒன்றே கண்டுபிடிக்க பிளான் இல்லை. நான் உடத்தி பார்ப்போம். முடிஞ்சு பாருங்க. என்ன வந்த பிள்ளைக்கு? அது என்ன சாப்பாட்டு பட்டியே பேக்ல வச்சு கொண்டு போட்டான். அப்படியே நல்ல பேக். என்ன மணி பர்ஸ். அப்படியா? போன் வைக்கலாம், பர்ஸுக்குள்ள ஒரு குட்டி பர்ஸ் வைக்கலாம், காசு வைக்கலாம். பிடிச்சிருக்கா? ஓகே சூப்பரா இருக்கா? அதுவும் சுட்டு கொண்டு போறீங்களே. சரி அங்கே வைப்போம். அடுத்தது போயிடுவோமா? அடுத்த கொடுத்துருவோம். சரி இதை என்ன சொல்லுங்க பாப்போம். அமர்த்துறீங்களோ இல்லையே, சொல்றீங்களோ இல்லையே? ஏன் நான் என்ன பிள்ளையாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நினைக்கிட்ட மாத்தி சொல்லுங்க. பயப்படாம. என்னது? உடுப்பு. நீங்களே பேக் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்க. நோ வாங்க ஓபன் பண்ணி பாருங்க. பிய்யுங்க பிரச்சனை பேக் தேவை. ரைட், இதுவும் நான் நினைக்கிறேன் அவுட்டர் ஷூட்டுக்கு போல பாத்துடாங்க. என்ன அழகான ஒரு என்னது அது? என்னதுக்கு என்ன பேர்? நான் செருப்பு பண்ண அப்புறம் கழி விடும். இரண்டாவது நிறைய சாண்டில் கீல்ஸ் என்னடா நிறைய பேர் இருக்கு. நாங்கள் 19 கால அடிக்கன்னு சொல்லி முடிப்போம். என்ன அவுட்டர் ஷூட்டுக்கு யூஸ் ஆகும். என்ன பிடிச்சிருக்கா? ரைட், அடுத்த கிஃப்ட் நிறைய இருக்கு. என்னது? தண்ணி பதிலே சாக்லேட். சாக்லேட் அப்ப பின்னா கொடுத்தா என்னது? அது ஒரு சாக்லேட். ரெண்டு சாக்லேட் கொடுப்பாங்க. யாராவது ஒரு சாக்லேட் இல்ல. சரி ஓபன் பண்ணி பாருங்க. சரி சாக்லேட் சாப்பிடுவோம். அடிவா கடிச்சு சாப்பிடுவோம். ஒரு சாப்பிடுவோம். சதை இருக்கு கொஞ்சம் இனிக்கா சாக்லேட். ஆஸ்பத்திரி பிஸ்கட்லாம் இப்படி தான் இருக்கும் போல தான் இருக்கு. ரைட், காப்பு. இதுவும் என்னதுக்கு? எல்லாமே வெளிப்படப்படுத்தி. அப்படியே எல்லாத்தையும் பின்ன கேக் பண்ணுவீங்களே. அப்ப நான் கேக் பண்ணுறேன். அப்ப அதுக்கு போடுவேன். என்ன ஓகே சூப்பர். பிடிச்சிருக்கா? ரைட், அடுத்த கொடுங்க. அடுத்த பண்ணுங்க. இதையாவது சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. சரியா சொல்லுங்க. பாருடா ரெண்டு பிடிச்சிட்டாள் கட்டி காய். சரி ஓபன் பண்ணி பாருங்க. ரைட், அழகான எனக்கு உதுக்கும் பேர் தெரியாது. பாட்டி புறா கண்டு வாங்கல் புறா வேற இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன பேர் அதுக்கு? பாத்தீங்க லெஹங்கா. என்ன லெஹங்கா? ஏன் லெஹங்கான்னு வச்சவங்க பேர் அதுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது. சாரிக்கு ஏன் சாரி இருந்தது தெரியாது. சாப்பாட்டுக்கு ஏன் சாப்பாடு இருந்தது தெரியாது. உங்க பேர் என்ன? டிஷானா. ஏன் உங்களுக்கு இப்படி பேசுறாங்க? அதுவும் தெரியாது. அம்மா ஏன் நம்ம அந்த பேரு டிஷானா? உங்களுக்கு பிடிச்ச பேரு டிஷானா. என்ன ராசி? கடக ராசிக்கு. அப்ப பூரம் ராசிக்கு இல்ல. அப்ப பூரம் வந்து நட்சத்திர வெள்ளோடி புரட்டாதி. அப்ப ராசி மீனம். அண்ணா தண்ணிக்கு விட்டா நீந்தீங்களா? அதுவும் அம்மா சொல்லிடலாம். மீனம் அடிக்கணும் ஞாபகம் இல்லை. ராசி வர. சரி சூப்பர். பிடிச்சிருக்கா உடம்பு பிள்ளைக்கு? இது பின்னே உங்களோட கேக் விட்டுறதுக்கு நீங்க இதை போடலாம்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பம். என்ன ரைட். அடுத்தது இதே வாங்க பாப்போம். அதே வேண்டி பாருங்க. ரெண்டு இது என்னது? கிளுகட்டி. என்னது? மோதிரமா? மிக்கி மோதிரம் விளையாடி சத்தரியா? ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வந்தது? மணிக்கூடு. காட்டுங்க. இதுவும் அவுட்டோர் ஷூட் தான். முதல்ல மணிக்கூடு பிடிச்சிருக்கா? ரைட், அப்ப உடுப்பு காப்பு மணிக்கூடு கிட்டத்தட்ட செட்டா எல்லாம் வந்தாச்சு. ரைட், அடுத்தது ரெண்டு பாருங்க. இருக்கா? என்னது? கண்டுபிடிக்க முடியலையா? சரி உடைச்சு பாருங்க. இதுதான் மோதிரம் போல. அப்போ
ஆனா பிள்ளையா போச்சு அப்போது மோதிரம் வண்டியல். ரைட், மோதிரம் பிடிச்சிருக்கே. ஓ அளவில்லாட்டிக்கு நான் போறேன். அளவா இருக்க வேற இருக்க அளவாத்தான் இருக்கும். இது தம்பி அவங்களோட எது நினைக்கிறான் ஓடி போய் மச்சான். மச்சான் என்ன மச்சான் மட்டும் போகிறாங்க. உறவு முறை மச்சானா இல்லையே, போய் சொல்லி போட்டாங்களே கடவுள். சரி பிடிச்சிருக்கே, ஓ அளவா இருக்கு என்ன, சூப்பர். இப்ப லாஸ்டா நாங்கள் அந்த கேக்கை கொடுத்துருவோம். அத மிக்கி வேண்டி கவனம் மிக்கி வேண்டி புள்ளிட கொடுத்து புள்ள அம்மா கொடுக்கும், அம்மா வேண்டி வைப்பாங்க. அதான் இதான் இன்னைக்கு தான் வெட்ட சொன்ன பின்னர். ரைட், நீங்க வேற கேக் வைக்கிறீங்க தெரியாது, ஆனா இந்த கேக்கு தான் வெட்ட சொன்ன வீணம். கேக் பிடிச்சிருக்கா? ஓ சூப்பர். அங்கால கொடுங்கோ, அம்மா வேண்டுங்கோ, பிள்ளை பேரம் தாங்க, அது 3 கிலோ அங்கால அப்படி வைங்க. வயசுல வேணுமா கவனமா? சரி, அப்ப கேக் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? ஓ சரி, இப்ப சொல்லுங்க, யாரான ஆஜி இப்படி எல்லாம் பண்ணது? என்ன வாங்கி போறத மாட்டேன் வந்து மணி வாக்கறது ஆர சொல்ல போறீர்கள்? அம்மா அம்மா பிள்ளை சும்மா சொல்லுது போல அப்படியே. அம்மா பண்ணது, அம்மாக்கு பேர் என்ன? ஜெயகீதா. அம்மாட பேர் ஜெயகீதா. ரெண்டா கீதங்களுடைய ராணி அப்படியே. அப்ப ஜெயகீதா அம்மா பாடுவாவே? அவவும் பாட மாட்டா. பாடுவா பாடுவா. இப்ப பிள்ளைங்க ஆமா ஒரு பாட்டு பாடுறா, நாங்க ஆடுவோம். பாங்க பிள்ளைங்க இல்ல. சரி, அப்ப ஜெயகீதா அம்மா கொடுக்க இல்ல, அப்ப யார் கொடுத்தது? மாமாக்கள். மாமாக்கள். நிறைய மாமாக்களா? எத்தனை மாமா பிள்ளைக்கு? 5. என்ற கடவுளே, 5 மாமாக்களே. அத்தை இல்ல, 5 மாமாக்கள். பிள்ளைங்க இல்ல. சொல்லுங்க, மாமாண்டா அம்மாண்டா தம்பியாங்களே. ஓ என்ன மாமடா சிரிச்சிட்டோம்னோ? சரி, ஓகே, ரைட். மாமாக்கள் 5 பேர் மொத்தமா. அப்ப மொத்தம் எத்தனை சகோதரம் அம்மாக்கு? அம்மாக்கு 5, அம்மாவோட 6. ஓ, ஒரே அக்காவுக்கு 5 ஆம்பளை புள்ளையில. என்ன கடவுளை, எப்படி வாய்க்காது எல்லாருக்கும்? பஞ்ச பாண்டவருக்கு ஒரு தங்கை என்ன அப்படியே ஒரு அக்கா. சூப்பர். ரைட், அப்ப மாமாக்கெல்லாம் பண்ணிவிடும். சோரா வந்தது வெளியே இருந்து. மாமாக்கள் வெளிநாட்டு நிக்கிறமே. மாமாக்கள் வெளிநாட்டுல நிக்கிறமோ? இல்ல இல்ல. அப்ப வந்தது வெளியே இருந்து. அப்ப மாமாவுக்கு சான்ஸ் இல்லையே. வந்தது வெளியே தான் வந்தது, வெளிநாட்டுல இருந்து பிள்ளைக்கு. போகைகள் அடக்கம் மட்டும் தான் போகல. அத்தை அது இருக்கா? எத்தனை அத்தை மொத்தம் உங்களுக்கு? 5. அது சரி, மாமா 5 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? 5 மாமாக்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ரொம்ப இருக்காங்களே. அப்ப 5 மாமாக்களும் கல்யாணம் முடிஞ்சது. அதுல அத்தை கொடுத்துருப்பா. ஆற்று அத்தை அங்க நிக்கிறான்னு என்ன கேட்டது? பேர் சொல்லுங்க. நிதா மாமா அத்தை கொடுத்துருப்பாங்க. ஷூரா? ஏன் மற்ற அத்தை கொடுத்துருக்க மாட்டாங்களோ? மற்ற அத்தை மேல வெளிநாட்டுல இல்ல வச்சாங்க அப்படியா? இவ ஒரு அத்தை விளையாண்டு அப்படியே நான் தான் குரு கொடுத்து கண்டுபிடி வச்சிடணும். சரி, சூப்பர். அப்ப யார் கொடுத்தான்னு சொல்லி பிரேமிலான் இருக்கு. எங்களுக்கும் தெரியும் யாரு. ஏன்னா பரிசெல்லாம் இங்க தான் கொடுத்தாங்க. எனக்கும் தெரியாது. கொடுத்துருப்பாவா? வாய்ப்பு இருக்கா? ஏன் சொன்னுவா? யாருன்னு சொல்ல இல்ல, ஆனாவா கொடுத்துருப்பா. அப்ப ரகசியமா போன்ல கதைக்கிறீங்க அப்படித்தானே? ஏய், சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் நடக்குது களவா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. ஃப்ரேம் இருக்கா பாப்போம். பாப்போம். ரைட், என்ன போட்டிருக்கு பிரேம்ல? எங்களுக்கு காடு இருக்கா? நீராட்டு விழா வாழ்த்துக்கள் போட்டு டிஷானா அவங்களோட பேர் போடப்பட்டிருக்கு. கீழே கவிதை போட்டிருக்கு. என்ன கவிதை போட்டிருக்கு? கவிதை வாசிப்பீங்களா? வாசிங்க. பந்தல் படை சூழ மலர்களின் பூ நீ, மஞ்சள் மாளிகையில் சிரிக்கின்ற தேன் நீ, மஞ்சள் பூசி மங்கை எனும் பருவத்தை தொட்ட எங்கள் மருமகளுக்கு வாழ்க்கையில் வளம் உற்சாகம் புனிதம் உண்டாக இந்நாளிலே பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். பிடிச்சிருக்கா எல்லாம்? என்ன சொல்ல போறீங்க அத்தைக்கு மாம்சுக்கு? நன்றி. அப்படியா? மாமா கூப்பிடுவான். சரி, கொடுங்க.
மாமா அவங்க மேடைக்கு வாங்கோ. சரி அதான் சரியா இருக்கு. நடுவாங்க உள்ள நடுவோட்டு இங்க வந்துட்டு ரைட். சூப்பர். எல்லாம் கைதட்டுமா இருக்கா? எல்லாம் விசித்திரமா இருக்கா? சூப்பர். ஓகே ஹேப்பியா? மாமஸ் பக்கத்துல நீங்க சொல்ல போறீங்க மாமா. அப்ப கடைசியா உங்களுடைய அத்தை இருக்கா இல்லையா, தூரமா இருக்கா, இந்த இடத்துல தான் இல்லைன்னு கவலைப்படுறா. ஆனா தன் சார்பாக எல்லாம் போய் சொல்லணும்னு ஆசைப்படுறதா எல்லாம் பார்த்து பண்ணாங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணது உங்களுடைய அத்தை தான், நாங்க எதுவும் செலக்ட் பண்ணல. சரியா? உங்களுடைய மோதிரமா இருக்கட்டும், உடுப்பா இருக்கட்டும், எல்லாமே செலக்ட் பண்ணது அத்தை. சரியா? ஹாப்பியா? அத்தையை பிடிக்குமா? சரியா? சரி ஓகே சூப்பர். கடைசியா முடிப்போம். சப்போஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த கிஃப்ட்ல ரொம்ப பிடிச்சது தேர்றாளப்பா, என்ன சொல்ல முடியாது. எது பிடிச்சது? மோதிரமா இல்ல அது காப்பா இல்லாட்டி ஜீப்பா? பிரேம் பிடிச்சிருக்கு. சரி மிக்க பிடிக்கலையே. சரி ஆடுவீங்களா நீங்க? ரெண்டு ஸ்டெப் போடுவோம். தெரியும் இந்த ஆடுவாளம் பாத்தீங்களா? அப்ப ரெண்டு ஸ்டெப் நாங்க ஆடி போட்டு பிறகு நாங்க கடைசியா போறோம். எல்லாரும் ஆடுவோம். எல்லாரும் ஆடுவோம்.